உண்மை உள்ள விஷயங்களை யோசிக்கணும், ஒழுக்கமானவைகளை யோசிக்கணும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த சிந்தனை சக்தி என்கிறத ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான் நம்முடைய தரிசனங்களை, எதிர்கால வாழ்க்கையை உருவாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் எங்க அப்படின்னா நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தை. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சிந்தையை நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனா மாறும், அதுதான் உங்களுக்கு தைரியமாய் மாறும், அதுதான் உங்களுடைய சாதனையாய் மாறும். ஆனா இந்த சிந்தையில வீக்கா இருக்கிறாங்க பாருங்களேன், சிந்தையில எழுப்புதல் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, சிந்தையில மாறுபாடான விஷயத்தை சிந்திக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி நபர்களால கண்டிப்பாக இந்த உலகத்துல ஒரு வெற்றியாக வாழ முடியாது. அப்ப ஆண்டவர் நம்முடைய சிந்தையை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப விரும்புற, ரொம்ப எதிர்பார்க்கிறார். நம்ம